சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்திற்கு சத்திய மார்க்க குடும்பத்தாராக கூடி வந்திருக்கிறார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆகஸ்ட் மாதத்தினுடைய வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய தெய்வீக நாமமாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினாலே சத்திய அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமை என்பது 3 பகுதிகள், 7 சத்தியங்கள். இந்த 3 பகுதிகளிலே 7 சத்தியங்களிலும் கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்ததை அறியக்கூடியதாக, உணர்வை பெறக்கூடியதாக நமக்கு காணப்படுகிறது. கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நியாயம் தீர்க்கப்பட்டு அவருடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். இன்றைய சத்திய மார்க்க ஆராதனை முறைமையை நாம் அனுசரிக்க அவருடைய ஜீவனால் கழுவப்பட வேண்டும். அவருடைய ஜீவனால் நாம் கழுவப்பட வேண்டுமானால் நம்மை நாம் அறிந்து மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கும் நாம் மனம் திரும்புவதற்காக முதலாவதாக நாம் கேட்க இருக்கிற சுத்திகரிப்பின் செய்தி தலைப்பு என்னவென்றால், பின்வாங்கி போகிறவர்களாக காணப்பட்டு வாழ்கிற குற்றம். தலைப்பினை நாம் எழுதிக் கொள்கிறோம் என்றால் அதற்கு தேவையான ஆதார மற்றும் ஒத்து வசனங்களையும் எழுதிக் கொள்வோம். முதலாவது ஆதார வசனம் எபிரேயர் 4:1. 2ஆம் வசனம் என்னாகமம் 14:43. 1 ராஜாக்கள் 9:6. 4ஆம் வசனம் லூக்கா 8:13. 5ஆம் வசனம் எபிரேயர் 10:39. கடைசியாக நாம் எப்போதும் குறித்துக் கொள்ளக்கூடிய சங்கீதம் 73:13.
சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, வேதத்திலிருந்து ஒரு குற்றம் சம்பந்தமான வார்த்தையை எடுத்து நாம் சுத்திகரிப்பின் செய்தியாக கேட்டு வருகிறோம். நம்மிடத்திலே குற்றங்கள் காணப்படக்கூடாது. குற்றம் ஒன்றல்ல, இரண்டல்ல, ஏராளம் காணப்படுகிறது. நம்மிடத்தில் காணப்படுகிற குற்றம் என்னதென்று கண்டுபிடிக்க இன்றைக்கு சுத்திகரிப்பின் செய்திக்கான தலைப்பாக நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு குற்றம் என்னவென்றால், பின்வாங்கி போனவர்களாக காணப்படக்கூடாது. அப்படி காணப்படுறோமாங்கிறத கண்டுபிடிக்க இருக்கிறோம். பின்வாங்கி போதல். உலகத்திலே மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவர் சுவிசேஷ சத்தியத்தை கேள்விப்பட்டு மனம் திரும்பி முழுக்கு ஸ்நானம் பெற்று ரட்சிப்பை பெற்று கர்த்தருடைய சபையாகிய சத்திய மார்க்க சபையிலே சேர்க்கப்பட்டு இப்படிப்பட்ட தகுதியோடு இயேசுவை பின்பற்றி மரண பரியந்தம் ஜீவிக்க வேண்டும். சத்திய மார்க்க சபைக்குள்ளே வருகின்றவர்கள் ஒரு காலம் தான் பெற்ற தகுதியை இழந்து போகாதபடிக்கு தகுதியற்றவர்களாக பின்வாங்கி போகக்கூடாது. பின்வாங்கி போகிறதற்கு முன்னதாக சபைக்குள்ளே பின்வாங்கி போகிறவர்களாக காணப்படவும் கூடாது. வார்த்தைகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் கேட்கிற சத்தியத்தை சரியாக அறியும்படிக்கு கேட்க வேண்டும். இவ்வளோ பெரிய பாக்கியம், எத்தனை பெரிய ஆசீர்வாதம்! இயேசுவை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, சத்திய மார்க்கத்திற்குள்ளே சத்தியவானாக வாழக்கூடிய ஒரு பாக்கியமுள்ள வாழ்க்கை. இப்படிப்பட்ட பாக்கியமுள்ள ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து வருகிற நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் என்பது முக்கியம். இயேசுவை பின்பற்றி இயேசுவை போல நம்முடைய வாழ்க்கையை தொடர வேண்டுமே ஒழிய நம்முடைய வாழ்க்கை பின்வாங்கக்கூடியதாக, தகுதியற்று போகக்கூடியதாக சபையிலே விசுவாசிகளுக்கு முன்பாக, ஊழியர்களுக்கு முன்பாக, பல மண்டலங்களிலே இருக்கிற தேவனுக்கு முன்பாக சபைக்குள்ளே நாம் காணப்படக்கூடாது. பின்வாங்கி போகிறவர்களாக வாழ்கிறது குற்றம். பின்வாங்கி போகிறவர்களாக வாழும்படிக்கு தேவனுடைய பார்வையிலே காணப்படுவது பெருங்குற்றம். இந்த தலைப்பை நாம எங்கிருந்து எடுத்திருக்கிறோம் அப்படின்னா, எபிரேயர் 4:1 எடுத்திருக்கிறோம். வசனம் வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. ஆன வழியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கேதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவும். சத்திய மார்க்க சபைக்குள்ளே காணப்படுகிற நாம் பயந்திருந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தணுமா? ஏன் நாம் பயந்திருந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும்? யாருக்கு பயந்திருந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும்? தேவனுக்கு பயந்திருந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும். எதற்காக பயந்திருந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும்? நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவினுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க வேண்டும் என்கிற பயத்தோடு வாழணும். அப்படிப்பட்டதான ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கு. அதை அடையும்படிக்கு பயத்தோட வாழ்க்கையை நடத்தணும். எத்தனை பேரு சபைக்குள்ள வந்த பிறகு நமக்கு இப்படி ஒரு வாக்குத்தத்தம் இருக்குங்கிற எண்ணத்தோடும், அந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையின் முடிவிலே நித்தியத்திலே அடைய வேண்டும் என்கிற பயத்தோடும் கடைசி வரைக்கும் சத்திய மார்க்க சபைக்குள்ள
சத்திய இயேசுவை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்க்கையில பின்வாங்கி போகாத அளவிற்கு எச்சரிக்கையோடு வாழ்க்கையை நடத்துறோம். நமக்கு இன்னும் காலங்கள் இருக்கு. ஆனால் அந்த காலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிற வரைக்கும் நாம் எப்படி வாழ்க்கையை நடத்துகிறோம்? ஒருத்தர் திடீர்னு பின்வாங்கி போயிட மாட்டாங்க. அப்படி அவங்க பின்வாங்கி போறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அது சில வருடங்களா இருக்கும். அது காலம் போக 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 வளர்ந்து பின்னால அவங்க ஒரேடியா சத்திய மார்க்க சபையை விட்டு வெளியே போயிடுவாங்க. அவங்க எப்படி வாழ்க்கை நடத்துறாங்கிறதுல எச்சரிக்கை இல்லாம போயிட்டாங்கன்னு அர்த்தம். பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலர் அப்படிதான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி இருக்கிறார். புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ளே வருகிற நாமும் பழைய ஏற்பாட்டு தேவ ஜனமாகிய இஸ்ரவேலரை போல பின்வாங்குகிற ஒரு வாழ்க்கையை நடத்துகிறோமா என்பதிலே எச்சரிக்கையோடு வாழ்க்கை நடத்த வேண்டும். அடுத்தடுத்த வசனங்கள் மூலமா பின்வாங்கி போகிற வாழ்க்கையின் முறை என்ன, அந்த வழி என்ன, அதை கண்டுபிடிச்சு அதுல எச்சரிக்கை அடையதான் இன்னைக்கு தெய்வம் நம்ம கூட பேசுறார். அடுத்த வசனம் என்னாகமம் 14:43 வாசிக்கிறேன், கவனிங்க. என்னாகமம் 14:43. அமலேக்கியரும் கானானியரும் அங்கே உங்களுக்கு முன்னே இருக்கிறார்கள், பட்டயத்தினால் விழுவீர்கள். நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியால் கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார் என்றார். இந்த வசனத்தை நீங்க இந்த அதிகாரத்துல முதல் வசனத்திலிருந்து 42 வரை வீடுகளில் போய் பொறுமையா படிச்சு பாரு. ஏன் இந்த வசனத்தை தெய்வம் தம்முடைய ஊழியக்காரர் மூலமா சொல்றாருங்கிறத அப்பதான் விளங்கிக்க முடியும். இந்த வசனத்துல என்ன எழுதியிருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி, நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனபடியால் அப்படின்னு எழுதியிருக்கு. எகிப்திலிருந்து தேவ ஜனங்கள் மீட்கப்பட்டார்கள். செங்கடலை கடந்து வனாந்தர வழியே கானானை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கானான் போய் சேரல. கானானுக்குள்ளதான் தேவ ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் இருக்கு. கானானுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே நம்முடைய தெய்வம், அதாவது தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு தம்முடைய ஊழியக்காரர் மூலம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்முடைய ஜனங்களை குறித்து சொல்ற சத்தியத்தை கவனிச்சீங்க அப்படின்னா, ஊழியக்காரன் சொல்றான், நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனபடியினால். அவங்க வனாந்தர பகுதியை கடந்து முன்னோக்கி போற நிலைமையில தான் அங்க இருக்கிற மாதிரி தெரியும். அவர்கள் வனாந்தர வழியே முன்னோக்கி போகக்கூடியவர்களாகத்தான் அங்க தெரியும். ஆனா அந்த அதிகாரத்தினுடைய ஆரம்ப வசனங்களை கவனிச்சீங்கன்னா, அவங்க துச்செய்தியை கேட்டுட்டு எகிப்துக்கு போனா உத்தமமா இருக்கும், நலமா இருக்கும்னு அங்க சொல்றாங்க. கானானுக்காக பிரயாணப்படுகிறவர்கள் எகிப்துக்கு போனா உத்தமம் நலம்னு சொல்றாங்கன்னா அவங்க அங்கேயே பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா மலையின் உச்சியில ஏற துணிஞ்சாங்க. அப்பதான் ஊழியக்காரர் மூலமா கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு முன்னால அங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க, கர்த்தர் உங்க கூட இருக்க மாட்டாரு, பட்டயத்தால விழுவீங்க, ஏன்னா நீங்க கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனீங்கன்னு சொல்றாரு. தேவ ஜனம் இளைப்பாறுதல் அடைய வேண்டும். தேவ ஜனம் கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டும். தேவ ஜனம் பின்வாங்கி போகிறவர்களாக வாழக்கூடாது. பின்வாங்கி போனா எப்படி கானானுக்குள்ள போக முடியும்? இஸ்ரவேலுடைய வாழ்க்கையை வைத்து நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அதுல குறிப்பா நீங்க கவனிக்க வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னா, கானானுக்கு நடத்தி கொண்டு போகிறது கர்த்தர் தான். துர்ச்செய்தி கேட்டாலும் என்னைய கர்த்தர் அங்க கொண்டு போவாரு அப்படிங்கிறத விசுவாசித்து கானானுக்குள்ள பிரவேசித்து இளைப்பாறுதல அடையணுங்கிறதுல முன்வாங்கி போகிறவர்களாக தான் வாழ்ந்திருக்கணும். எகிப்துக்கு போலான்னா முடிஞ்சு போச்சு, பின்வாங்கி போறான்னு அர்த்தம்.
அல்லது பின்வாங்கி போகிறவர்களாக காணப்படுகிறன்னு அர்த்தம். அவர்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. உங்களையும் என்னையும் ரட்சித்த கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிற இருதயம் உள்ளவர்களாக சபைக்குள்ளே தேவஜனம் என்ற பெயரிலே வாழ்ந்து வருகிறோமா? கர்த்தரோட இருக்கிறியா? கர்த்தருக்கு பின்னால நடக்கிறியா? கர்த்தருக்காக வாழ்க்கையை நடத்துறியா? என்னைக்காவது செக் பண்ணி பார்க்கிறோமா? ஏதோ வர்றதும் போறதுமா வாழ்க்கையை நடத்துறோம். சபைக்குள்ள இருக்கிறது மாதிரி காட்டிக்கிறோம். ஆனா வாழ்க்கை எப்படி இருக்கு? ஏன் ரட்சிக்கப்பட்டோம்? ஏன் ஆண்டவரை பத்தி கேள்விப்பட்டோம்? ஏன் சபைக்குள்ள வந்தோம்? ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாரம் வாரம் வர வேண்டியதா இருக்கு. ஏன் சபைக்கு வரணும்? சபைக்கு வந்தாலும் வராட்டாலும் வாழ்க்கை எப்பவும் ஒரே மாதிரி தானே இருக்கு. எல்லாரும் போல எப்பவும் போல நம்ம பாட்டுக்கு நம்முடைய வாழ்க்கையை நடத்திட்டு போயிட்டா நல்லா இருக்குமே. எப்பவும் போல இருந்துட்டா அது எப்படி நல்லா தானே இருக்கும்? எல்லாம் ஆத்துமா பின்வாங்கி போகக்கூடிய நிலைமையில இருக்குதா? எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்த வசனம் 1 ராஜாக்கள் 9:6. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி, கர்த்தரை விட்டு பின்வாங்கி, நான் உங்களுக்கு முன்வைத்த என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கைகொள்ளாமற் போய் வேற தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்வீர்களானால். அடுத்த வசனம் எல்லாம் படிச்சா நல்லா இருக்கும். நமக்கு நேரம் இல்லை, வீட்டில் போய் படிச்சுப்பார். இந்த வசனத்துல குறிப்பா நம்ம எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, யாரு கர்த்தரை விட்டு பின்வாங்குவாங்க அப்படின்னா, அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைகொள்ளாதவங்க. வேதத்தை கைகொள்றோமா? வேத வசனங்களை வாழ்க்கையில கைகொண்டு வாழ்க்கையை நடத்துகிறோமா? வேதத்துக்கு முக்கியம் கொடுக்காம, வேதத்தை கையில எடுக்காம, வேத வசனங்களை தேட ஆராய தியானம் பண்ண வாழ்க்கையில இடம் கொடுக்காம எப்படிங்க இதெல்லாம் கைகொள்ள முடியும்? வேதத்தை யாரு கைகொள்ளலையோ அவங்க நிச்சயமா கர்த்தரை விட்டு பின்வாங்குவாங்க. அவங்க கர்த்தரை விட்டு பின்வாங்குறாங்கன்னா கண்டிப்பா அந்நிய தேவர்களை, வேற தேவர்களை சேவிக்கிறவங்களா மாறுவாங்க. தேவனுக்காக வாழக்கூடிய வாழ்க்கையை விட்டுட்டு வேற தேவர்களுக்காக வாழக்கூடிய வாழ்க்கையை தெரிந்து கொள்வாங்க. அவங்கதான் பின்வாங்கி போறவங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கையில ரட்சிப்பை பெற்று சபைக்குள்ள வந்த பிறகு மறுபடியும் பின்வாங்கி போகிற ஒரு வாழ்க்கையை அடைஞ்சு எத்தனை பேரு வேற தேவர்களை சேவிச்சு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேரு வேற தேவர்களை சேவிச்சு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறாங்க. என்னுடைய கண் கூட எவ்வளவோ பேரை பார்க்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் ஒரு காலத்திலையும் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிடக்கூடாது. அப்படி கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிற அளவிற்கு அவர் கொடுத்த வேதத்தை, வசனங்களை கடைபிடிக்காமல் கைகொள்ளாமல் இருந்து விடக்கூடாது. வேதத்தை கைகொள்ளாதவங்க தான் கர்த்தரை விட்டு பின்வாங்கி வேற தேவர்களை சேவிக்கக்கூடியவர்களாம் மாறிடுவாங்க. எச்சரிக்கை தேவை. பயந்திருக்கணும். தேவனுடைய சபையில விழிப்புணர்வோடு வாழ்க்கையை நடத்தணும். கொஞ்சம் கொஞ்சமா ஆத்துமா பின்வாங்கி போகுதான்னு கண்டுபிடிக்கணும். அது வெளியெல்லாம் தெரியாது. இந்த போராட்டம் உள்ளுக்குள்ளதான் நடந்துகிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் உள்ளுக்குள்ளதான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். யாருக்கும் தெரியாது. ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தரோட இருக்கிறேனா, கர்த்தரை பின்பற்றுகிறேனா, கர்த்தருக்காக வாழ்க்கை நடத்துறேனா, என்ன அவர் ரட்சித்து இருக்கிறார, என்னை அவருடைய சபைக்குள்ள இந்த பொல்லாத உலகத்துல பிரிச்சு வச்சிருக்கிறார, அவரை பின்பற்றி அவரை பணிந்து கொண்டு அவரை சேவித்து அவருக்காக ஒரு வாழ்க்கையை நடத்துறேனா, என்னுடைய வாழ்க்கை முன்னோட்டு போய் கொண்டிருக்கிறதா, என்னுடைய வாழ்க்கை முன்னிட்டு போய் கொண்டிருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் ஒரு அடி முன்னால போகணும். யோசிச்சு பார்க்கணும். அடுத்த வசனம் லூக்கா 8:13. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்திலே பின்வாங்கி போகிறார்கள்.
ஒவ்வொரு வசனத்துக்குள்ளேயும் நிறைய படிகள் இருக்கு, நேக ரகசியங்கள் இருக்கு. சுத்திகரிப்பு செய்தியை கேட்கிறவர்கள் வீடுகளுக்கு போன பிறகு நேரம் இருக்கும்போது சுத்திகரிப்பு செய்தியிலே கொடுக்கப்பட்ட வசனங்களை ஒவ்வொன்றா எடுத்து ஒவ்வொரு வசனத்திலிருந்தும் குறிப்புகளை 1, 2, 3 எடுத்து எழுதணும். எல்லாம் பயிற்சி மாதிரி செஞ்சு பார்க்கணும். அப்படி செஞ்சு பார்த்து கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில் அதை முழுமையா சுதந்திரிச்சு சுத்தம் பெறணும். எந்தெந்த அடிப்படையிலெல்லாம் நான் பின்வாங்கி போகக்கூடிய நபரா மாற வாய்ப்பு இருக்கு, தேவனுடைய பார்வையிலே பின்வாங்கி போகிற நபராக காணப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு, அந்த எச்சரிப்பு கிடைக்கும். அந்த எச்சரிப்பு பயந்திருக்க செய்யும். பின்வாங்கி போகாதபடிக்கு ஒரு வாழ்க்கையை நடத்த நமக்கு வழி நடத்தும். அநேகர் என்ன பண்றாங்க அப்படின்னா, வசனத்தை சொன்ன உடனே ஏத்துக்கிறாங்க. ஆனா எப்படி ஒரு செடியோ மரமோ வேர் கொண்டு இருக்கும் போது அது மண்ணில் நிலைச்சிருக்கும், அது பச்சையா இருக்கும், ஜீவனா இருக்கும், அது பயனுள்ளதா இருக்கும், அது உயிருள்ளதா இருக்கும், அது வாழக்கூடியதா இருக்கும். இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிற ஆத்துமாக்கள் கிறிஸ்துவுக்குள்ள வேறு கொண்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? வசனம் விதையா உள்ள விழுந்து உங்களுக்குள்ள கிறிஸ்து தோன்றி நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்து உங்களுடைய ஜீவியம் இயேசுவை பின்பற்றி நிலைத்து வாழக்கூடியதாக இருக்கிறதா? அப்படிப்பட்ட வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கும் போது சோதனை வரும். சோதனையை நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். பிசாசு கொண்டு வருகிற சோதனை தான் பயங்கரமான சோதனை. காசு இல்லாம போறதெல்லாம் சோதனைன்னு சொல்ல முடியாது, வறுமைய சோதனைன்னு சொல்ல முடியாது, நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் நமக்கு கிடைக்கல அப்படின்ன உடனே அது சோதனைன்னு சொல்ல முடியாது. பிசாசு கொடுக்கக்கூடிய அந்த பொல்லாங்கான சோதனை தான் மோசமான சோதனை. இப்படிப்பட்ட சோதனை வரும்போது, இப்ப பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, தவறான முறையில பணத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. பண ஆசையினால பண இச்சையினால இழுக்கப்பட்டு அந்த சோதனைக்குள்ளாகப்படும் பொழுது நம்ம வாழ்க்கை பின்வாங்கி போகக்கூடியதா மாறும். எத்தனையோ பேரு பணத்துக்காக, எத்தனையோ பேரு விக்கிரக ஆராதனைக்காக, எத்தனையோ பேரு இப்படி பல காரியங்களுக்காக பின்வாங்கி போயிருக்கிறாங்க. இயேசுக்காக வாழ்றது கஷ்டங்க, இயேசுவை பின்பற்றி வாழ்வது அவ்வளவு எளிதல்லங்க. 10ஓட 1 11ஆம் வாழ்க்கையை நடத்துறது தாங்க நல்லது. எப்படி பார்த்தாலும் இந்த உலகத்தை ஒட்டி வாழ்றது தாங்க சரியா தெரியுது, அப்படிதான் வாழ முடியும் போல தெரியுது. காலம் போற போக்கு, இருக்கிற சூழல் எல்லாம் பார்க்கும்போது நம்ம எல்லாம் இயேசுக்காகலாம் வாழ முடியாதுங்க. உங்க ஆத்துமா இன்னும் வசனத்துல வேறு கொள்ளாம இருக்கு. சோதனை வந்த உடனே இச்சைக்கு இடம் கொடுத்து பின்வாங்கி போறவங்களா இருக்கிறீங்களா? கண்டுபிடிங்க. என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும், எப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்தாலும், நான் ஒரு காலத்திலையும் பின்வாங்கி போகாம சத்திய மார்க்கத்துக்குள்ள, சத்திய மார்க்க சபைக்குள்ள சத்தியமானா என் வாழ்க்கையை நடத்துறேனா விழிப்போடு இருக்கணும். அடுத்த வசனம் எபிரேயர் 10:39, நாமோ கெட்டு போய் பெண் வாங்குகிறவர்களா இராமல். யாரு பெண் வாங்கி போவாங்கன்னா அவங்க ஆத்துமா கெட்டு போயிடும். ஆத்துமா கெட்டு போகுதுன்னா அதுக்கு அடிப்படையான காரியம் என்ன அப்படின்னா விசுவாசம் இல்லாம போயிடும். அந்த வசனத்தை தொடர்ந்து கவனிச்சோம்னா பெண் வாங்குகிறவர்களா இராமல் ஆத்துமா ஈடேற, நம்முடைய ஆத்துமா விசுவாசத்தோடு இயேசுவை பின்பற்றி வாழ்கிற வாழ்க்கையிலே தகுதி பெற்று உயர்வடைய, எந்த சூழ்நிலை வந்தாலும் விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கையை நாம நடத்தணும். இஸ்ரவேலர் துச்செய்தியை கேள்விப்படுறாங்க. அவங்க பலம் உள்ளவங்க, அவங்க வளப்பமானவர்கள், அவங்க நம்மளோட உயரமா இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஜெயிச்சுட்டு நம்மளால கானானுக்குள்ள எல்லாம் போக முடியாது. உயிர் வேணும்னா இப்படியே திரும்பி எகிப்துக்கு போனா நல்லது. கர்த்தர் தானே வழி நடத்தி கொண்டு போறாரு. அந்த அமலேக்கியரும் கானானியரும் முன்னால இருந்தாலும் கர்த்தர் உன் கூட இருந்தா அவர்களும் நீ மேற்கொள்வாயே.
கர்த்தர் உன்னோடு கூட இருந்தா நீ அவர்களை மேற்கொள்வாயே, அந்த விசுவாசம் உனக்கு இருக்கிறதா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லாம போச்சு. அவர்கள் கெட்டு போய் பின்வாங்கி போறவங்களா, ஆத்துமா ஈடேறாம சந்தேகப்படுகிறவர்களா, ஏத்துக்கு போனா நலமா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவர்களுடைய வாக்குத்தத்தம் இளைப்பாறுதலை இழந்து போகக்கூடியவர்களாக, கானானுக்குள்ள பிரவேசிக்க கூடாதவர்களாக, இளைப்பாறுதலை அடையக்கூடாதவர்களாக மாறி போனார்கள். தேவ ஜனமே, நித்திய கானானுக்குள்ள பிரவேசிச்சு இயேசு கிறிஸ்துவனுடைய இளைப்பாறுதலை நாமும் பெற்றுக்கொள்ள நம்முடைய வாழ்க்கை இயேசுவை பின்பற்றுகிறதிலே உத்தமமாக அவருக்காக வாழக்கூடியதாக இருக்கிறதா? அவரை விட்டு பின்வாங்கி போக வேதத்துக்கு இடம் கொடுக்காம, வசனங்களை முக்கியம்னு கருதாம, வசனங்களை ஏற்றுக்கொண்டாலும் அதுல வேர் விடாம கெட்டு போறவங்களா இருக்கிறோமா? நம்ம ஆத்துமா என்ன நிலைமையில இருக்கு? ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சத்திய மார்க்கத்துக்குள்ள வந்துட்டு, சத்திய மார்க்க சபைக்குள்ள இருந்துகிட்டு தேவனுடைய பார்வையிலே பின்வாங்கி போகிறவர்களாக காணப்படுகிறோமா? நம்ம மனம் திரும்பணும். சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, சங்கீதம் 73:13, நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினே. என் ஆத்துமால அவிசுவாசம் வந்துச்சா? என் ஆத்துமால சந்தேகம் வந்துச்சா? என் ஆத்துமால பின்வாங்கி போகக்கூடிய எண்ணம் உண்டாச்சா? என்னுடைய ஆத்துமால இருக்க வேண்டிய உத்தமம் கெட்டு போச்சா? நான் அதை கழுவி இந்த அக்கிரமத்தை நீக்கி என்னை சுத்தம் பண்ணி கொள்ள வெண்கல தொட்டியில கழுவுறேன்னு சொன்னானே, அந்த அடிப்படையில நாமும் கல்வாரி வெண்கல தொட்டியில நமக்குள்ள உண்டான அந்த அக்கிரம எண்ணங்களை, இந்த குறைகளை, குற்றங்களை, மீறுதல்களை, பாவங்களை கண்டுபிடிச்சு மனம் திரும்ப எல்லாரும் தேவ சமூகத்துல எழும்புவோமா? எல்லாரும் எழும்பி நிற்கணும். கல்வாரி வெண்கல தொட்டி அண்டையிலே எல்லாரும் எழும்பி நிற்கணும். எல்லாரும் எழும்பி நின்றுட்டோம்னா கண்களை மூடணும். கண்களை மூடியாச்சுன்னா இன்னைக்கு நாம கேட்ட சுத்திகரிப்பின் செய்தியின் அடிப்படையில இந்த குற்றம் என்னிடத்துல இருக்கிறதா? தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சொன்னார்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அவர்களை போலதான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கிறதா? இதைத்தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இஸ்ரவேலர் கர்த்தருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க கூடாதவர்களாக, அதை அடைய கூடாதவர்களாக, பின்வாங்கி போகிறவர்களாக காணப்பட்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோமாங்கிறத இந்த வேளையில உணர்ந்து பார்க்க வேண்டாமா? என் ஆத்துமா எப்படி இருக்கு? நான் மனம் திரும்பி இருக்கிறேன். என்னுடைய குற்றங்கள் போக கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கேன். பொல்லாத உலகத்துல வாழ்ந்தாலும் கர்த்தருடைய சபையாகிய சத்திய மார்க்க சபைக்குள்ள சேர்க்கப்பட்டிருக்கிறேன். ஆனா நான் யாருக்காக வாழ்றேன்? ஆனா நான் யாரை சேவித்து வாழ்றேன்? ஆனா நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நடத்துகிறேன்? கர்த்தருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கத்தக்கதான வாக்குத்தத்தம் எனக்கு உண்டாயிருக்கிறது. அதை அடையக்கூடிய வாழ்க்கையை நடத்துறேன்னா, அதை அடையாமல் போகக்கூடிய அளவிற்கு பின்வாங்கி போகிறவர்களாக காணப்படுகிறேனா? பயந்து வாழ்க்கையை நடத்துறேனா? அல்லது தெய்வ பயம் இல்லாம சபைக்குள்ள இருந்துகிட்டு எப்படா பின்னால போலான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறோமா? இஸ்ரவேலரை போல வாழ்க்கையை நடத்துறோமா? எச்சரிக்கை தேவை, உணர்வு தேவை. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்க்கும்போது, அனுதின வாழ்க்கையிலே வேதத்தை எடுத்து இயேசுவை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்க்கைய எப்படி நடத்தணும்னு சொல்லி, எனக்கு உண்டாயிருக்கிற வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க, கர்த்தருடைய இளைப்பாறுதல்ல பிரவேசிக்க நான் எந்தெந்த வசனங்கள் எல்லாம் கைகொள்ளணும்னு சொல்லி தேடாம, ஆராயாம, தியானம் பண்ணாம இருக்கிறேனா? அதனாலதான் வசனங்களை கைகொள்றதில்ல. வசனங்களை சொன்ன உடனே கேட்டுக்கிட்டேன், ஏற்றுக்கொண்டேன். ஆனா வேதத்தை தேடல, ஆராயல, தியானம் பண்ணல. அதனால வசனத்துக்குள்ள நான் வேறு கொள்ளலையே. அப்படி வேறு கொள்ளாதனாலதான் சோதனை காலம் வரும்போது,
அந்த சோதனைகளுக்கு இடம் கொடுத்து என் ஆத்துமா கெட்டு போய் அதுல விசுவாசம் இல்லாம அதுல சந்தேகம் உண்டாகி பின்வாங்கி போகக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறேனா? பழைய வாழ்க்கை போதும். நம்ம ஏற்கனவே கும்பிட்ட தெய்வங்கள் போதும். நம்ம இஷ்டம் போல நம்முடைய வாழ்க்கையை நடத்தலாம். சத்திய மார்க்க சபைக்குள்ள ஏகப்பட்ட காரியங்களை சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி கடைபிடிக்க முடியும்? இந்த உலகத்துல நான் எப்படி இந்த வசனங்கள் எல்லாம் கை கொண்டு என் வாழ்க்கையை நடத்த முடியும்? சந்தேகம் வருதா? எப்பவும் போல வாழ்ந்துட்டா என்ன, பழைய வாழ்க்கையை நடத்திட்டா என்னன்னு சொல்லி தோணுதா? அப்படிப்பட்டவர்களா நம்ம இருக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. உங்கள் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாயிருப்போம். இயேசுவை பின்பற்றி வசனத்தை கைகொண்டு வாழ்க்கை நடத்துகிறவர்களாயிருப்போம். வசனத்தை கைகொண்டு வாழ்க்கை நடத்த முடியலன்னு சொல்லி நம்ம பின்னால போயிடலாம், பின்வாங்கி போயிடலாம்னு சொல்லி வாழ்ந்திருந்தோம் அப்படின்னா அதுக்காக மனம் திரும்பணும். இந்த அக்கிரம சிந்தைக்காக, இந்த அக்கிரம எண்ணத்துக்காக, இந்த அக்கிரம யோசனைக்காக மனம் வருந்தணும், மனம் திருந்தணும். மனதிலே குற்றம் என குத்தப்பட்டு உணர்வு பெற வேண்டும். ஒரு காலத்திலேயும் உங்களை விட்டு நான் பின்வாங்கி போக மாட்டேன். வேதத்தை நிச்சயமா தேடுவேன், ஆராய்வேன், தியானம் பண்ண, வசனத்துல வேறு கொண்டு வாழ்க்கையை நடத்துவேன். என்ன சோதனை வந்தாலும் சந்தேகப்பட மாட்டேன். கெட்டு போற ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டான்னு சொல்லி மனம் திரும்புவோமா? கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில் ஒருவரை மனம் திரும்புவது அவசியமா இருக்கிறது போல கடந்த ஒரு வார காலம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி இருக்கிறோமே. கண்கள்ல இச்சைகள் வந்துச்சா? வாயில ஜீவனத்தின் பெருமைகள் வெளிப்பட்டதா? நம்முடைய உடம்புல மாம்சத்தின் இச்சைகள் கிரியை செய்ததா? எத்தனையோ நபர்களை குறிச்சும் எத்தனையோ காரியங்களை பற்றியும் ஆத்துமால நினைச்சிருப்போம், யோசிச்சிருப்போம், சிந்திச்சிருப்போம். பகை, வெறுப்பு, ஒக்கிற கோபம் எல்லாம் ஆத்துமால எலும்பிச்சா? வீண் வைராக்கியம் எல்லாம் ஆத்துமால எலும்பிச்சா? பொய்யான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், வீம்புள்ள வார்த்தைகள் வாயில வெளிப்பட்டுச்சா? நம்முடைய உடம்புல பாவ கிரியைகள் காணப்பட்டதா? துன்மார்க்கமா நடந்தோமா? வேசித்தனம், விபச்சாரத்துக்கு ஏதுவான காரியங்கள், காம விகாரங்கள் உடம்புல வெளிப்பட்டுச்சா? எல்லாத்தையும் எனக்கு உணர்த்துன்னு சொல்லி கேட்கணும். அடிமத்தன வாழ்க்கை இருக்குதா? உணர்த்துன்னு சொல்லி கேட்கணும். குற்றங்கள் எல்லாம் உணர்ந்து மௌனமா அறிக்கை பண்ணணும். உங்களோடு கூட நானும் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவையில் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று எழுதி இருக்கிறதே. நம்முடைய குறைகளை, குற்றங்கள் எல்லாம் உணர்ந்து அறிக்கை செய்தோம் அப்படின்னா கல்வாரி வெண்கல தொட்டியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தை ஜீவனால கழுவப்பட, அவருடைய நாமத்துல மன்னிப்பு பெற்றுக்கொள்ள, அவருடைய வசனத்துல சுத்தம் பண்ணப்பட ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காகவும் செபிக்க இருக்கிறேன். சத்திய பிதாவே, சத்திய இயேசுவின் நாமத்தில், சத்திய ஆவியானவரின் துணையோடு சுத்திகரிப்பின் செய்தியை கேட்டு மனம் திரும்பின உள்ளத்தோடு கல்வாரி வெண்கல தொட்டி அண்டையிலே காணப்படுகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால எங்களை மன்னிங்க. அவர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில கொடுத்த குற்றமற்ற மாசற்ற விலையேற பெற்ற ஜீவ ஆவி ரத்தம் ஜலத்தினால கழுவுங்க. எபேசியர் 5:26, 1 கொரிந்தியர் 6:11, 1 யோவான் 1:7 படி என்னை எங்களை இந்த சத்திய வசனத்தினால் சுத்திகரிங்க. நாங்கள் வேண்டிக் கொண்டபடியே செய்திருந்து விசுவாசிக்கிறோம். சத்திய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சத்திய ஆவியானவரின் துணையோடு கூட செபிக்கிறோம் எங்கள் சத்தியம் உள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.